Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம ஒரு புதுவிதமான தோசை ரெசிபியை ரொம்ப சிம்பிளான முறையில குறைவான டைம்ல அதே சமயத்துல உங்களுக்கு டேஸ்ட் இது சாப்பிட்டு பாத்தீங்கன்னா வேற லெவல் இருக்குங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான தோசை எப்படி செய்யுதுன்னு பாத்திரலாங்களா? நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நான் 5-6 தோசைக்கு ஆகிற மாதிரி தோசை மாவு ஒரு பாத்திரத்துல எடுத்திருக்கேங்க. நம்ம வீட்டுல அடிக்கடி இந்த மாதிரி தோசையில செஞ்சிருக்க மாட்டோம். நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்டா இருக்குங்க. இந்த தோசை மாவு அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ மீடியம் சைஸ்ல இருக்கிற தக்காளி பழத்தை 2 தக்காளியை எடுத்துருக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். கூடவே 4 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துக்கலாங்க. இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு அவ்வளவு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததா நம்ம சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்ததுக்கு அப்புறமா நமக்கு தேவையான அளவு உப்பு உள்ள சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம அப்படியே இத அரைச்சு எடுத்துடலாங்க. உப்பு சேர்த்தாச்சு. இப்ப பாருங்க, இதை நல்லாவே நம்ம அரைச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு பக்குவத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே கரெக்டா இருக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தோசை மாவு எடுத்துக்கலாங்க. தோசை மாவு ரெடியா இருக்கு. இதுலயே நம்ம இப்ப அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட உள்ள சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி உள்ள சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வீட்டுல இட்லி தோசை இப்படி அடிக்கடி செய்வோங்க. இந்த மாதிரி தக்காளி தோசையெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததா இது கூடவே நம்ம 2 ஸ்பூன் வெள்ளை ரவைய சேர்த்துக்கலாங்க. வெள்ளை ரவை சேர்க்கும் போது நமக்கு தோசை இன்னுமே நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா இருக்குங்க. ரவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவுல உப்பு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, மாவு நல்லாவே கலந்தாச்சு. இத ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுறலாங்க. நமக்கு ரொம்ப ஊறவெல்லாம் தேவையில்லை. ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டுங்க. இந்த தோசை பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததா நம்ம தோசைக்கல்ல சூடு பண்ணிக்கலாங்க. தோசைக்கல் காயறக்குள்ளேயே நமக்கு மாவு 2-3 நிமிஷம் ஆயிடும். இப்ப கல்லு காஞ்சிருச்சு. நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவு எடுத்து தோசை ஊத்த ஆரம்பிச்சிடலாங்க. ரொம்பவே நல்லா வரும். டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, தோசை ஊத்தியாச்சு. மேலால நீங்க எண்ணெய் இல்லைன்னா நெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இன்னைக்கு நெய் கொஞ்சமா அப்படியே மேலால ஊத்திருக்கேன். நம்ம இன்னைக்கு தோசையை 2 சைடும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, ரொம்பவே நல்லா வரும் உங்களுக்கு. ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்க, பின்னாடி எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்குன்னு பார்க்கும் போதே அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே அழகா இருக்குது பாக்குறதுக்கு. எல்லாருமே சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய டேஸ்ட்ல தான் இந்த தக்காளி தோசை இருக்க போது. நம்ம தோசை ஒரே டேஸ்ட்ல சாப்பிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும் போது எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, இப்ப நமக்கு ரொம்ப அருமையான தக்காளி தோசை சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததா இன்னொரு தோசையை ஊத்திடலாங்க.
இந்த மாதிரி தோசை ஊத்திக்கோங்க. நமக்கு இந்த தக்காளி தோசைக்கு வந்துட்டு சைடிஷ் வந்து அதிகமாலாம் தேவையே படாதுங்க. வேணும்னா வந்துட்டு நம்ம சட்னி சாம்பார் இப்படி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா கூட சாப்பிடும்போது உங்களுக்கு வந்துட்டு இது வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க. நம்மளோட தோசை வந்து நல்லா வெந்துட்டு இருக்குது. ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா ரொம்ப கரிஞ்சிராம அப்படியே பார்த்துட்டு திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம செய்யறதுக்கு இந்த தோசை செய்யறதுக்கு அதிகமான டைம் தேவைப்படாது. கம்மியான டைம்லயே வந்துட்டு ரொம்ப சூப்பரான தக்காளி தோசையை செஞ்சு முடிச்சிடலாங்க. நமக்கு இன்கிரீடியன்ட்ஸ் கூட கம்மியான அளவு தான் தேவைப்படும். இப்ப பாருங்க, ரொம்ப சூப்பரான தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும் போதே பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும். சாப்பிடும் போதும் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. தோசையும் ரெடி ஆயிடுச்சு, தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இது கூட வச்சு நான் இன்னைக்கு டேஸ்ட் பண்ண போறேன். உங்க வீட்லயும் வந்துட்டு நீங்க மறக்காம இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்கும். நீங்க வந்துட்டு இதை சும்மா கூட அப்படியே எடுத்து சாப்பிடலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, நான் இன்னைக்கு சட்னி கூட வச்சு அப்படியே டேஸ்ட் பண்ண போறேன். ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.